யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து என்னை பாதுகாக்கிறியா அல்லாஹ் என்று ஒரு அடியார் அல்லாஹ்விடத்துல 7 முறை 7 மர்ரா 7 தடவை கேட்கிறார்னா காலத்தின் நார், நரகம் பேசும் அல்லாஹ்விடத்துல, நரகம் பேசும். யா ரப்பி, இறைவா, இன்ன அப்தக ஃபுலான் கத் இஸ்தஜாபக மின்னி, யா அல்லாஹ் இன்ன அடியான், அல்லாஹ் அக்பர், குறிப்பிட்ட இன்ன அடியான் உன்னிடத்துல என்னை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார் இல்லையா, ஃபஅஜிர்ஹு மின்னி, பாதுகாத்துறியா அல்லாஹ் என்னிலிருந்து. அல்லாஹ் அக்பர். ஒரு அடியார் அல்லாஹ்விடத்துல மனசா ஈமானோடு நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடினால் நரகம் அல்லாஹ்விடத்தில் அந்த அடியாருக்காக வேண்டி பரிந்துரை செய்யும். அது மட்டுமா, அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே போல சொர்க்கத்தை ஒரு அடியார் 7 முறை சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அல்லாஹ், உயர்ந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அல்லாஹ் சொர்க்கத்தை கேட்டாரே ஆனால் அல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரப்பி, சொர்க்கம் பேசும் அல்லாஹ்விடத்துல, யா ரப்பி, இறைவா, இன்ன அப்தக ஃபுலானன் சஅலனி, இன்ன அடியான் என்னை உன்னிடத்துல கேட்கிறார் இல்லையா, என்னை கேட்கிறார் உன்னிடத்துல, என்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். சொர்க்கமே உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பேசும், நரகமே உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு கேட்கும். ஏதோ ஒரு சமயத்தில் நடக்கிறது மட்டுமல்ல, நாம எப்பெல்லாம் அல்லாஹ்விடத்துல நரகத்திலிருந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அப்போதெல்லாம் நரகம் அல்லாஹ்விடத்துல பேசும். மாஷா அல்லாஹ். அதே போல எப்போதெல்லாம் நீங்க வாழ்நாள் முழுக்க எத்தனை சமயங்கள்ல அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை கேட்கிறீங்களோ ஒவ்வொரு சமயமும் நீங்க கேட்க கேட்க சொர்க்கம் உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பேசும். மாஷா அல்லாஹ். எப்பேற்பட்ட பாக்கியம். அல்லாஹ் தஆலா நம்மை உயர்ந்த சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்வானாக. நரகத்திலிருந்து நரகத்தின் ஜுவாலை கூட, அந்த வாடை கூட நம் மீது படாமல் அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாப்பானாக. அதே சமயம் இன்னொரு ஹதீஸ்ல இப்படியும் வருது, நரகத்திலிருந்து ஒரு அடியார் 3 முறை அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடினாரே, ஆனால் யா அல்லாஹ் அவரை பாதுகாத்துரு அப்படின்னு நரகம் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக சிபாரிசு செய்யும்.